வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கவர்னர் அழைச்சிருக்காங்க பதவியேற்பதற்காக. இன்று மதியம் 3:30 மணி அளவில் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். மற்ற அமைச்சர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் புதிதாக அமைச்சராக பதவியேற்பவர்களும் மாற்று அமைச்சர்கள் வேறொரு அமைச்சராக இருந்தவரிடம் பதவி பறிப்பு, மற்றொரு அமைச்சருக்கு பதவி கொடுப்பது பற்றி தெளிவான விளக்க உரைகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 3:30 மணி அளவில் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பதற்கு நீண்ட காலமாக மிகப்பெரிய போராட்டமாக இருந்து கொண்டு வந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செந்தில் பாலாஜி அவர்கள் என்று விடுதலையாகி வெளியே வருகிறாரோ அதற்கு பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறும். அதுவரை துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படாது. அதுவரை மௌனம் காத்து கொண்டு தான் ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் என்று நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை பெறுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இதோடு சேர்த்து அவருக்கு கூடுதல் துறை ஏதாவது ஒதுக்கப்படுமா அல்லது துணை முதலமைச்சர் பதவி மட்டும் ஒதுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்று மதியம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற போகிறது. இது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கும், திமுக இளைஞர் அணிக்கும், திமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்னா நீண்ட நாள் ஏக்கமான ஒரு விஷயம்தான் இது நடைபெறணும். நிறைய கோரிக்கைகள் எழுந்தது. அனைத்து அமைச்சர்களும் கோரிக்கை எழுப்பிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சரை அறிவிக்க வேண்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் விவாதமாக இருந்து வந்தது. அதற்கு இன்று முற்றுப்புள்ளியாகி இன்று மதியம் அவர் பதவியேற்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். திமுக வட்டாரத்தில் திமுக கட்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்க உள்ள சூழலில் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பலப்படுத்துவதற்காக நேற்று நடந்த பவள விழா கூட்டணி கட்சி பொதுக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் மிகவும் சிறப்பாக தன்னுடைய கூட்டணி கட்சியை பற்றி மிகவும் சிறப்பாக பெருமையாகவும் வலுவாக உள்ளோம் என்பதை பற்றியும் விளக்கமாக எடுத்து கூறினார்கள். இதுவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அச்சாரமாக இருந்தது. எல்லோரும் ஒற்றுமையோடும் சந்தோஷமாகவும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. இந்த சூடு அடங்குவதற்குள் இன்று துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறார். அவருடைய துணை முதலமைச்சர் பதவியை அவர் எவ்வாறு கையாள போகிறார், மக்களிடம் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் கூட்டணி கட்சிகள் தலைவர்களின் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் கூட்டணி கட்சிகளை எவ்வாறு வழிநடத்த போகிறார், தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் மத்திய அரசிடம் எவ்வாறு அவர் கோரிக்கை வைக்கப் போகிறார், தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் புதிதாக ஓட்டு போட போகும் இளைஞர்களை அவர் எவ்வாறு கவரப்போகிறார், புதிதாக கட்சியில் சேர நினைக்கும் இளைஞர்களையும் தொண்டர்களையும் அவர் எவ்வாறு கவரப்போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வயதில் இந்த பதவி மிகப்பெரிய பதவி. அதை அவர் எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதை மிகவும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த பதவியை அவர் சிறப்பாக செயல்படுத்தி வருங்கால முதல்வராக அவர் பதவியேற்பார். அதற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த துணை முதலமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. வருங்காலம் அவரை முதலமைச்சராக பார்ப்பதற்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.